Good morning, girls. My girls, 3 days. How you enjoyed your holidays? Hope you are fine. Today we'll see topic on concurrent deviation. Before that we saw regression, rank correlation, how you will find. அதெல்லாம் டைம் வந்து நோட்டில் எழுதி ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி பண்ணுறீங்க, ரேங்க் எப்படி போடுங்க, அதான் சொன்னேன் இல்லைம்மா. ஃபார்முலாஸ் முக்கியம் ரேங்க் கார்லேஷன்லையும். என்னது ஃபார்முலாஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் இன் ரேங்க் கார்லேஷன். வி வில் சி. இப்போது நார்மலாக இப்போ வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா யார் ஃபஸ்ட் ரேங்க், யார் செகண்ட் ரேங்க், யார் தேர்ட் ரேங்க் எப்படி போடுவீங்க, அந்த மாதிரி ரேங்க் தான் போடுவீங்க. ஓகேம்மா. அதே மாதிரி இங்கே வந்து கன்கரண்ட் டீவியேஷன் ஹவு வில் ஃபைண்ட் மீன்ஸ் என்னன்னா டிஎக்ஸ் டிவை எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்கன்னா வேல்யூஸ் கம்பேர் பண்ணுவீங்க. வேல்யூஸ் ஃபஸ்ட்டு வேல்யூக்கும் செகண்ட் வேல்யூக்கும், ஃபஸ்ட்டு வேல்யூ விட செகண்ட் வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ப்ளஸ் போடுவீங்க. இல்லைன்னா இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வில் புட் அஸ் 0. ஓகேம்மா. அதுதான் இங்கே வந்து கன்கரண்ட் டீவியேஷனுக்கு. அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, பார்க்கலாம். அப்புறமா ஆஃப்டர் தட் only one topic is remaining, that is regression equations. Simple regression equation மட்டும் enough சொல்லி உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் தட் we will see this topic. ஓகேம்மா. coefficient of after finishing everything we will see one by one unit wise some problems recall பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகேம்மா. டுடே coefficient of concurrent deviation. Definition: the coefficient of correlation by concurrent deviation method is defined by RC is equal to plus or minus square root of plus or minus 2C minus n divided by n. RC means rank correlation of concurrent deviation. R மத்து R னா மீனிங் னா rank correlation மா. இங்கே வந்து எது பாசிட்டிவ், எது நெகட்டிவ், எது வந்து ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது வந்து 0ன்னு போடுவீங்க. ஃபஸ்ட்டு நம்பருக்கும் செகண்ட் நம்பர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா தே வில் புட் ப்ளஸ், ஆல்ஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா வில் புட் அஸ் மைனஸ். ஃபஸ்ட்டும் செகண்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸும் ஒய்யும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸில் வந்து ஒரு மேலே வந்து 17, கீழே வந்து 18 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கம்பேர் பண்ணுங்கள். 18 வந்து பெருசு நம்பர். ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டில் போட மாட்டீங்க. 17க்கு இடத்துல எதுவுமே நீங்கள் வந்து ஆப்ரேட்டர் சைன் வந்து போட மாட்டீங்க. 18க்கு நேராக வந்து யூ வில் புட் அஸ் ப்ளஸ். ஓகேம்மா. ஸோ ரேங்க் correlation RC மீன்ஸ் ரேங்க் correlation ஆஃப் கன்கரண்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2C minus n divided by n, where RC is the coefficient of concurrent deviation. C, capital C is equal to number of concurrence, that is total number of positive sign multiplying by Tx and dy. Small n is equal to number of pairs of deviation compared, that is small n n capital N minus 1. capital N எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? capital N means what? This is number of items. capital N means number of items. 7 எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது? இப்போ எக்ஸில் கொடுத்துருக்காங்க, ஒயில் கொடுத்துருப்பாங்க வேல்யூஸ். எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? இப்போ 8 கொடுத்துருக்காங்கன்னா 8 minus 1 7, 9 கொடுத்துருந்தாங்க 9 minus 1 is 8. அந்த மாதிரி capital N, where N stands for total number of pairs of observation in the given equation. So பாருங்க, note in the above formula if the value of 2C minus n is positive we will put the positive sign inside and outside the square root. இதெல்லாம் நீங்கள் ப்ராப்ளம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க. பாருங்கள் ப்ராப்ளம். calculate the coefficient of correlation by concurrent deviation method for the following data. x ஓட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 69, 82, 82, 92, 95, 97 and 94. y values 25, 28, 21, 49, 56, 48 and again 48
வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வில் இத்தனை வேல்யூஸ் இருக்குது பாருங்கம்மா. 1 2 3 4 5 6 7 values. Capital N is equal to 7. Capital N is equal to small n is equal to capital N minus 1. So 7 minus 1 is 6. So small n oda value we have find as 6. Okay amma, இது வரைக்கும் no doubt. Okay amma, அதே மாதிரி y oda values கொடுத்திருக்காங்க. சரி, first வந்து we will see the solution. What the formula for the rank correlation for concurrent? RC is equal to plus or minus square root of plus or minus 2c minus small n by small n. That is small n is equal to capital N minus 1. This is the tabular column. X values 69, 82, 82, 92, 95, 97, 94. N small n oda value that is 6, capital N minus 1. So 7, capital N value is 7, 7 minus 1 is 6. Then y values 25, 28, 21, 49, 56, 48 and 48. See here dx value, dx x values இங்க பாருங்கம்மா 69 இருக்கு, 82 இருக்கு. Which is the highest here? 82 is the highest. First number விட second one வந்து பெருசா இருக்கு. So here dx value is plus. தெரியுதாமா? dx value is plus. See, first value க்கு நீங்க எதுமே மார்க் பண்ண மாட்டீங்க. ஓகே அம்மா, ஃபர்ஸ்ட் x பாருங்க. x ல வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு 69, செகண்ட் வேல்யூ என்ன இருக்கு 82. எது பெருசா இருக்குமா? which is the highest? first is highest or second is highest? second is highest. So second value நீங்க நேரா வந்து dx is equal to plus நீங்க மார்க் பண்றீங்க. ஓகேமா? இப்போ வந்து கீழ 69 இருந்துச்சுன்னு சொல்லுங்க, மேலே 82 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், first number is 82 and second number is 69 means you have to put as minus. Okay amma? Next value what you have, second value and third value. Second value is 82 and third value is 82, so you will put as 0. இது first இது பார்த்துக்கோங்கம்மா. first value is 82, so you will put as plus. Then second value both are 82, so you put as 0. Next value what you have, 82, 92, so 92 is bigger, so you are putting as marking as plus. Okay ma? Then 92, 95, so again you are getting positive number, that is second number. கீழ இருக்க நம்பர் வந்து இதுவா இருக்கு, higher number ஆ இருக்கு, so you mark it as plus. Then 95, 97, again இதுவும் positive, கீழ இருக்குதா positive போடுங்க. next என்ன நமக்கு மேலே இருக்க நம்பர் 97 இருக்கு, கீழே இருக்கு வந்து 94 இருக்கு. so second number is small, so you'll put as minus. Here you are marking as minus. last வந்து மட்டும் you are marking as minus. புரியுதாமா? next again you compare for dy. first value is 25, second value is 28, so you marking as positive. y value இங்க பாருங்க 25, இங்க 28, which is highest? Here 25, 28, so 28 is the highest number, second value is highest, so you are marking as positive. Then 28, first number is 28, கீழ இருக்க நம்பர் என்ன நமக்கு 21, it is lowest ஆ இருக்கு, so you will put as minus. புரியுதாமா? then what you have, 21, next என்ன இருக்கு 49, எது highest? கீழ இருக்க நம்பர் highest ஆ இருக்கு, so you will put as plus. then 49 க்கு அதிகமா வந்து 56 இருக்கு, so you mark it as plus. then 56 விட 48 வந்து கம்மியா இருக்கு, so you put as minus. then 48, you will mark it as 0. புரியுதாமா? இந்த இது x வேணும்னா இந்த dx இங்க வந்து நீங்க இங்க கூட போடலாம், x க்கு இங்க கூட x க்கு பக்கத்துலயே போடலாம். இதே மாதிரி y ஓட வேல்யூஸும்
நீங்கள் y ஆண்டை இங்கே போடலாம் x dx then y dy இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம் இன்னும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஐ ஹவ் செட் நாட் இந்த மாதிரி கூட போடலாம் or else பக்கத்தில் கூட you can put it okay அம்மா then you see then dx dy dx dy இருக்கா இங்க பாருங்க plus into plus is normal மா இது plus into plus is plus then 0 into minus is 0 then what you have plus into plus is plus normally எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி தான்மா then what you have plus into plus is plus then plus into minus is minus minus into 0 is 0 அதே மாதிரி தான் போடுவீங்க ஓகே அம்மா இது வரைக்கும் புரியுதா இது வரைக்கும் நோ டவுட் ஸோ இங்கே வந்து சி எப்படி வந்தது எப்படி 3 வந்ததுன்னு பாருங்கள் சியோட வேல்யூ 3 எத்தனை வந்து ப்ளஸ் இருக்குன்னு பாருங்கள் எத்தனை ப்ளஸ் இருக்குது 1 2 3 ப்ளஸ் இருக்கா ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 3 பாசிட்டிவ் ப்ளஸ் இருக்க பாசிட்டிவ் மட்டும் தான் நீங்கள் பண்ணுங்கள் எத்தனை பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குங்க 1 2 3 வேல்யூஸ் தான் இருக்குது so c is equal to 3 okay amma c ஓட வேல்யூ c is equal to 3 plus எத்தனை plus இருக்குங்க உங்களுக்கு 3 plus இருக்குங்க பாருங்க இங்க 1 this is 2 this is 3 c is equal to 3 that's all இங்க எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணீங்க புரியுதாமா c is equal to 3 ன்னு வந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க rc is equal to plus or minus square root of plus or minus 2c minus n divided by n c ஓட வேல்யூ நம்ம வந்தது உங்களுக்கு 3 வந்தது so rc is equal to plus or minus square root of plus or minus 2 into 3 2 into 3 இருக்கா இங்க 2 into 3 6 minus n small n ஓட வேல்யூ இங்க இருக்கு பாருங்கமா small n is equal to 6 so n is equal to 6 small n is equal to 6 divided by 6 so what you will get 6 2 3s are 6 6 minus 6 divided by 6 so you will get 0 by 6 that is rc ஓட வேல்யூ whatever you do 0 square root எடுத்தாலும் 0 தான் நீங்க plus or minus negative எடுத்தாலும் 0 is 0 only we can't do anything okay amma rc value is 0 purida that's all in the problem next second problem you see adhe madidama in the problem second problem enna irukku ungalku calculate the coefficient of calculate the coefficient of concurrent deviation for the following data x oda values y oda values கொடுத்திருக்காங்கமா x oda values என்னமா இருக்கு உங்களுக்கு x 50 60 62 64 66 68 and 70 என்ன எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு பாருங்க 7 வேல்யூஸ் 1 2 3 4 5 6 7 கேபிட்டல் n ஓட வேல்யூ நம்ம 7 ஸ்மால் n எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க capital N is equal to small n minus 1 so what you will get small n is equal to capital N minus 1 capital N oda value nama 6 minus 1 that is equal to 5 varum for example நான் சொல்றேன் ஆனா இங்க வந்து எவ்வளவு மார்க்கு 7 இருக்கு so உங்களுக்கு என்ன வரும் இங்க
7 minus 1 is equal to 6. Small n oda value 6. Okay ma, அதே மாதிரி y oda values கொடுத்திருக்காங்க. 90, 81, 99, 108, 126, 117, 135. அதே மாதிரி dx எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்கம்மா? நீங்களே பாருங்கள். 50 விட 60 பெருசாக இருக்கா? 50 விட 60 பெருசு தானம்மா. ஸோ we will put as plus. Next you see 60, 62 which is the highest, second value the highest இருக்குது. So you mark it as plus. Then 62, 64 which is the highest, second value the highest இருக்குது. So இங்கே mark it as plus. Then என்ன இருக்குது உங்களுக்கு 66, 68 இதுவும் பெருசாக தான் இருக்குது. ஸோ செகண்ட் வேல்யூ பெருசாக தான் இருக்குது. ஸோ வில் புட் as ப்ளஸ். அதே மாதிரி போட்டிங்கன்னா 66, 68 ஸோ அதுவும் ப்ளஸ். தென் 68, 70 அதுவும் ப்ளஸ். கரெக்டாக இருக்காமா? டிஎக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ, ஒய்யில் டிஒய் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது? 90 இருக்குது. இங்கே வந்து 81 இருக்குது. விச் இஸ் த ஹையஸ்ட்? ஃபஸ்ட் நம்பர் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டீங்க. கீழே இருக்க நம்பர் என்ன இருக்குது அதுதான் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் டிஜிட் இஸ் 81, தட் இஸ் த ஸ்மாலஸ்ட். ஸோ வி புட் as மைனஸ். தென் 81 ஃபஸ்ட்டுக்கு வந்து சின்ன நம்பர் இருக்குது, செகண்ட் வந்து பெருசாக 91, 99 இருக்குது. ஸோ வில் புட் as பாசிட்டிவ். செகண்ட் வந்து தட் இஸ் த ஹையஸ்ட், செகண்ட் வேல்யூ வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ யூ வில் புட் as ப்ளஸ். Then you see 99, then what you have 108 which is the highest, second value obviously highest இருக்குது. So we'll mark it as positive. Then 108, then 126. 126 also highest, we'll mark it as plus. Then first is 126, then இது வந்து நமக்கு கம்மியாக இருக்குது 117 இருக்கா. So we'll mark it as negative, சின்னதாக இருக்குது. So we'll put as negative. Okay ma. Then what you have 117, 135, 135 பெருசு தான் இருக்குது. So we'll put as positive. புரியுதாம்மா இது வரைக்கும்? That's all ma. இது வரைக்கும் ஈஸியாக இருக்கா? நோ டவுட். ஃபஸ்ட்டு வேல்யூவும் செகண்ட் வேல்யூவும் கம்பேர் பண்ணுவீங்க. செகண்ட் வேல்யூ ஹையஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வில் புட் as, வில் மார்க் இட் as பாசிட்டிவ் ஆர் எல்ஸ் நெகட்டிவ். சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா செகண்ட் வேல்யூ இஃப் இட் இஸ் ஸ்மாலஸ்ட் மீன்ஸ் வில் மார்க் இட் as negative. If it is highest means we'll mark it as positive. Okay ma, that's all. அப்புறமா dx and dy நார்மலாக எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். நீங்கள் காமெடி கூட பண்ணுவீங்களாம்மா? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ், பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் இஸ் பாசிட்டிவ், மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ். அதே மாதிரி தான் நார்மல் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், plus into minus is minus. Then plus into plus is plus. Then again plus into plus is plus, plus into plus is plus, plus into minus is minus, plus into plus is plus. That's all. Okay ma. Then see RC is equal to plus or minus square root of plus or minus 2c. c ஓட வேல்யூ என்ன? பாசிட்டிவ். இங்கே எவ்வளோமா பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். பாசிட்டிவ் எத்தனை பாசிட்டிவ் இருக்குது, ப்ளஸ் எத்தனை ப்ளஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. எத்தனை மார்க்கு? 1 2 3 4. 4 ப்ளஸ் சைன் இருக்குது. அதை therefore c is equal to 4. c ஓட வேல்யூ இஸ் 4. ஓகேம்மா? c ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 4ஆக இருக்குது. புரியுதா? c is equal to 4. You are substituting every value here. RC is equal to rank correlation of our concurrent deviation is equal to plus or minus square root of 2 into 4 minus 6. என்னோட வேல்யூ நம்ம இருக்குது இங்கே 6 இருக்கா? n is 6. So small n is equal to 6 divided by 6. 2 4s are 8. 8 இருக்கா? 8 minus 6 divided by 6. So 8 minus 6 is 2. 2 by 6. இதே தாம்மா
அதே தான் நான் கிளியராக தெரியல சொல்லிதான் அகெயின் ஐ ஹவ் கேப்சர்ட் தட். ஓகேம்மா. 2/6 2/6 வந்து நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு பாருங்கள் 0.33 வரும். ஸோ RC is equal to plus or minus 0.33 square root of 0.33 போட்டு பாருங்கள், உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 வரும். தட்ஸ் ஆல். புரியுதாம்மா? இது வரைக்கும் நோ டவுட். ஓகேம்மா. ஈஸியாக இருக்கா? இது நல்லா ஈஸியாக இருக்கும். ரேங்க்கும் அப்படி தான்மா, ரேங்க் காலேஷனும் அப்படி தான். அதான் ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் காலேஷன் பார்த்தோம் இல்லை, தட்ஸ் ஆல்சோ வெரி ஈஸி. ஒன்லி த ஃபார்முலாஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ரேங்க் ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் காலேஷன் எப்படிமா இருக்குது? 3 டைப்ஸ் இருக்குது. ஒன், if ranks are given. Second one is if ranks are not given. Then what you have? If ranks are equal. If ranks are equal. Ranks are not given. Ranks are given. ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். And for ranks are equal, if ranks are equal means for that you have one more formula. அது வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், நோட்டில் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே அம்மா. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டோன்னா தட்ஸ் ஆல்மா. ஜாலி. calculate correlation coefficient. சும்மா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இயர் வந்து 2000, 2001, 2002, 2003, 2004, 2005, 2006, 2007 and 2008. Then supply now we are taking as X, and for price we are taking as Y. Okay, now again you compare first value and second value. Formula what for? Formula for correlation coefficient for concurrent deviation. RC is equal to plus or minus square root of plus or minus 2C minus n small n divided by small n, where small n is equal to capital N minus 1. Capital N means number of items or number of observation. இயர் வந்து சும்மா அப்படியே போட்டுக்கோங்க. எத்தனை வேல்யூஸ் இருக்குமா? n is equal to capital N is equal to 9. Therefore small n is equal to capital N minus 1. So capital N is 9. 9 minus 1 is 8. Small n ஓட வேல்யூ என்னமா? 8. x ஓட வேல்யூஸ் என்னமா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 160, 164, 172, 172, 182, 166, अब्बा पान भी हो गए, 166, 170, 178, 192, 186. Then price अदा y ओड values 292, 280. உங்களுக்கு அந்த இதில் வந்து 282 கொஷனில் 282 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 280 இந்த 282. ஓகே அம்மா. எப்படி வந்தாலும் உங்களுக்கு அந்த செகண்ட் வேல்யூ வாட்மா 280 இருந்தாலும் மைனஸ் தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்குது வையில். இப்படி தானேம்மா? புரியுதா? 280 போட்டாலும் நீங்கள் ஓகே, 282 போட்டாலும் ஓகே. 292, 282, 260, 234, 266, 254, 230, 190 and 200. Okay ma. Now again you compare. dx எப்படி find பண்ணுவீங்க? First to second value we will compare. Which is the highest here? First value highest இருக்கா, second value highest இருக்கா? Second value, obviously second value is highest, so you will put as positive. Then second value is what you have? 164. First value is 160 and 164. அது வந்து பாசிட்டிவ் போட்டிங்க. நெக்ஸ்ட் வாட் யூ ஹேவ் 164, 172. 164 விட 172 பெருசு தானேம்மா, ஸோ தட் யூல் புட் அஸ் பாசிட்டிவ். தென் வாட் யூ ஹேவ் 172, 182. அகெயின் யூ வில் புட் அஸ் பாசிட்டிவ். தென் 182, 166. 166 வந்து சின்ன நம்பர், ஸோ வாட் புட் அஸ் மைனஸ்.
then 166 விட 170 பெருசுதானமா, so we'll mark it as positive. Then 170 178 அதுவும் பெருசா இருக்கு, so we'll mark it as plus. Then 170 178 பார்த்துட்டோமா, then 178 180 192 அதுவும் பெருசா இருக்கு, so we'll mark it as positive. Then 192 186 சின்ன நம்பர், 192 விட 186 is smaller, so we'll mark it as minus. Then what you have, dy value, how will find y, compare பண்ணுங்க y ஓட values, 292 second value is 282, so 282 வந்து சின்ன number, this is the smallest number, we'll mark it as minus. Okay ma, then 280 to 260 again you will get minus. Then 260 234 again smallest number, mark it as minus. Then 234 with 266, that is positive. 266 minus 254 negative. 254 230 again negative. 230 190 again negative. 190 200 positive. 190 with 200 paisanama, so second value is highest, so we will mark it as positive. Then normal dx dy, you will have to multiply, plus into minus is minus, then plus into minus is minus, plus into minus is minus, minus into plus also minus, plus into minus is minus, plus into minus is minus, plus into minus is minus, then minus into plus is minus. இங்க வந்து how many plus sign is there, see? No one value, there is no positive symbol, so you mark it as c is equal to 0. There is no plus sign here in dx dy, there is no plus sign, so we'll mark it as c is equal to 0. rc is equal to plus or minus square root of plus or minus 2c minus n divided by n. Then rc is equal to c oda value number 0, 2 into 0 minus 8 divided by 8. rc is equal to plus or minus square root of 0 minus 8 divided by 8. So what will get, minus 8 divided by 8 minus 1, plus or minus 1. நார்மலாக இங்கே வந்து மைனஸ் தான் இருக்குது, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ் 1. ஆர்சி இஸ் ஈக்குவல் டு வேல்யூ நெகட்டிவில் வந்ததுனால இங்கே மைனஸ், ஆப்வியஸ் மைனஸ் தான் இருக்குமா இங்கே, ஸோ வில் புட் அஸ், ஏன்னா இங்கே வந்து மைனஸ் வந்து அவங்களுக்கு வந்தது வேல்யூ, ஸோ ஆப்வியஸ் த சைன் வில் பி ப்ளஸ் ஆர் மைனஸ், இல்லை மைனஸே தான். இங்கே பாருங்கள் உங்களுக்கு வேல்யூ மைனஸ் வந்தது, இங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடையாதுமா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆப்வியஸ்லி மைனஸ் தான், ஏன்னா வேல்யூ -1 வந்தது உங்களுக்கு, ஸோ கரெக்டாக வந்து வேல்யூ வந்து மைனஸ் தான் இருக்கும், ஸோ வில் மார்க் இட் அஸ் மைனஸ். ஓகேம்மா, மைனஸ், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் +1 ஸ்கொயர், மைனஸ் வந்து இங்கே வந்து மைனஸ் தான் இருக்கும், இங்கே கூட ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு இங்கே வந்து மைனஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. here also you will get minus only, so minus square root of minus into -1a, plus or minus கிடையாது, ஏன்னா வேல்யூ மைனஸில் தான் வந்தது, so we'll mark it as minus only. So minus square root of minus into -1, minus into minus is plus, minus square root of +1, rc is equal to minus square root of 1, square root of 1 பண்ணாலும் 1 தான் வருமா, rc is equal to -1. rank correlation for concurrent deviation, rc is equal to -1. புரியுதாம்மா? இந்த 3 ப்ராப்ளமை நீங்கள் போட்டு பாருங்கள். அதே மாதிரி ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷனும் ஒன் டைம் போட்டு பாருங்கள் ஃபார்முலாஸ். இது விட உங்களோட இந்த டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ் வில் சி ஃபார் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன், regression analysis. We'll see for regression analysis.
அகெயின் ஒரு டைம் ஃபார்முலாஸ் ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள், பாருங்கள். புரியலன்னு சொல்லாதீங்க. வாய்ஸும் நல்லா கேட்குது. ஏதாச்சும் ப்ராப்ளம்னா உங்கள் இதுதான் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். என்னோடய இது வந்து கரெக்டாக இருக்குமா? ஸோ நீங்களாக வந்து ஃபார்முலாஸ் போட்டுட்டு பாருங்கள். வாட்ஸ் த ஃபார்முலா, யூ செக் தட். See again definition.